Hi friends, welcome to our channel Success in NEET. I hope all are doing well. ஸோ நம்ம வந்து NEET 2022 ஆஸ்பிரன்ஸ்க்காக 6 months ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டார்ட் பண்ணி வீக்லி ஷெட்யூல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது போக வந்து NEET 2023 ஆஸ்பிரன்ஸ்க்காக 1 year ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டார்ட் பண்ணி வீக்லி ஷெட்யூல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ அது போக வந்து என்சிஆர்டியும் கெமிஸ்ட்ரியும் வந்து லைன் பை லைன் வந்து எங்களுக்கு என்சிஆர்டி மீனிங் சொல்லிட்டுருக்கோம். ஸோ அது மாதிரி இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம்னா வந்து ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி அனிமல் கிங்டமில் வந்து யூனிசெல்லார், மல்டிசெல்லார் இதெல்லாம் பற்றி பார்த்தோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ யூனிசெல்லார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அதில் வந்து நமக்கு இந்த நிறைய நம்ம எந்த ஒரு ஆர்கானிசம்லேயும் வந்து டைஜஷன் நடக்கணும், ரெஸ்பிரேஷன் நடக்கணும், ரீப்ரொடக்ஷன் நடக்கணும், எல்லாமே வந்து நடந்தால் தான் அதனால் வந்து வாழ முடியும். பட் ஆனால் யூனிசெல்லாராக இருந்தாங்கன்னா அது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் செல் தான் அதெல்லாம் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. இதே வந்துட்டு மல்டிசெல்லாராக இருந்தாங்க, இப்போ நம்மளாம் கன்சிடர் பண்ணுறோம்னா நமக்கு வந்து தனித்தனியாக சிஸ்டம்ஸ் வந்து இருக்குது. இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது. பட் ஆனால் யூனிசெல்லராக இருந்தால் இது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் செல் தான் பண்ணணும் அப்படின்ட்டுருக்காங்க. இப்போது ஹைட்ரா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு மல்டி செல்லுலர். அவங்கக்கிட்ட வந்து என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து பண்ணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஹியூமன் பாடி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளில் வந்து நிறையா பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மல்டி செல்லார் அனிமல்ஸ்லன்னு பார்த்தோம்னா வந்து இப்போ அந்த செல்ஸ் வந்து செல்ஸாகவே இருக்குமா? இப்போ நிறைய செல்ஸ் வந்து இருக்குது, இந்த செல்ஸ் வந்து அப்படியே செல்லாகவே இருக்குமா அப்படின்னா இல்லை. பிகாஸ் இந்த மாதிரி நிறைய செல் இருக்கும் பொழுது ஸோ இதை என்ன பண்ணணும், ஆக்சுவலி இந்தளவுக்கு கேப் வராது, இந்த ஓரளவுக்கு கிட்ட தான் வரும். ஸோ இந்த மாதிரி செல்ஸ் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணிடணும்னா ஒரு டிஷ்யூவை வந்து ஃபார்ம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்செல்லார் ஸ்பேஸ், இது வந்து இன்டர்செல்லார் ஸ்பேஸ், இது வந்து இன்டர்செல்லார் ஸ்பேஸ், இந்த செல்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸு, அந்த ஸ்பேஸோடு சேர்த்து அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு டிஷ்யூவை வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து என்னென்னா நமக்கு அந்த மாதிரி டிஷ்யூ ஃபார்ம் பண்ண முடியும். இந்த டிஷ்யூவை பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ இந்த டிஷ்யூவில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 டைப் ஆஃப் பேசிக் டைப், 4 டைப் தான் வந்து பேசிக்காகவே நம்ம படிக்க போகிறது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு எபித்தீலியல், கனெக்டிவ், மேஸ்குலர் அண்ட் நியூரல். இது கீழே வந்து எல்லாமே வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த 4 பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஒரு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த 4 இருக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷனில் ஒரு குறிப்பிட்ட ஆர்கன்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போது லைக் ஸ்டொமக்கு, லங்ஸு, ஹார்ட்டு இது மாதிரி என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு குறிப்பிட்ட ப்ரொப்போர்ஷனில் வந்து இருக்கும். ஒரே எல்லா இடத்துலையுமே இந்த 4 டிஷ்யூ ஈக்குவலான அமௌண்ட்டில் இருக்கும் அப்படின்றத நம்மளால் சொல்லிட முடியாது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு 2 இல்லை ஏதாவது ஆர்கானிசம்ஸ் வந்து 2 இல்லை அதுக்கு மேலே ஆர்கன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காமன் ஃபங்க்ஷனை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அது ஃபுல்லாக சேர்ந்து இப்போ ஆர்கன் சிஸ்டமில் வந்து இது பண்ணிடுவாங்க. இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு பார்த்தோம்னா அதில் என்னென்னலாம் வருவாங்கன்னா இன்டெஸ்டைன் என்ன பண்ணும், டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் தான். இப்போ ஸ்டொமக்கும் அதே தான். ஸோ அப்படிங்கும்பொழுது இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணிடணும் வேறு ஆர்கன், பட் ஆனால் ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனை பண்ணும்பொழுது ஒரு சிஸ்டமாக வந்து கொண்டு வந்துடுறாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஸு, டிஷ்யூஸ், ஆர்கன் சிஸ்டம் என்னவா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ப்ளிட் அப் ஒர்க் இன் த வே டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னென்னா ஆக்சுவலி வந்து இப்போது ஒரு மல்டி செல்லார் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். பட் அது டிஷ்யூவை வந்து ஃபார்ம் பண்ணல. அதுதான் ஹைட்ரா வந்து என்ன பண்ணுன்னா டிஷ்யூவை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். எஸ், ஸோ ஒரு நிறைய செல்ஸ் இருந்தாலே அது வந்து டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணிவிடும்ல. ஸோ இப்படி டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு செல்லும் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனை வந்து பண்ணும். ஓகே, ஸோ இப்போ யூனிசெல்லார்ன்றது அது வேறு, அதை என்ன பண்ணணும்னா அது ஒரே ஒரு செல் வந்து எல்லா ஃபங்க்ஷனையும் பண்ணும். பட் இப்போ மல்டி செல்லார் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்பொழுது அதில் என்ன பண்ணணும்னா வேறு செல்ஸ் இருக்கவங்க வந்துட்டு ஒவ்வொரு செல் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பண்ணும். இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா இது கொஞ்சம் வேறு லெவலில் போய் இது ஆர்கன் சிஸ்டம்னு கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இது ஃபுல்லாக ஆர்கன் அப்படின்னா வந்து இது ஃபுல்லாக ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னா இந்த சின்ன ஆர்கன்ஸாக சேர்ந்துருக்கும். ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனை வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து என்னென்னா வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெரிய பார்ட் கன்சிடர் பண்ணுறோம்னா அதில் மேக்கப் ஆகிருக்க அந்த சின்ன பார்ட்ஸ் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பண்ணும் அப்படின்றத இங்கே சொல்ல வராங்க. ஸோ அடுத்து வந்து என்னென்னா அனிமல் டிஷ்யூஸ். ஸோ அனிமல் டிஷ்யூஸ் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ எபித்தீலியல், கனெக்டிவ், மஸ்குலர், நியூரல் டிஷ்யூஸ். ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட் நம்ம எபித்தீலியல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எபித்தீலியல் அப்படின்னு பார்த்தோம்னா இது எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து காமனாக வந்து ஒரு எபித்தீலியல்ன்றது மேலே இருக்கக்கூடிய ஒன்று, எபித்தீலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்டர் லேயர் தான் வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீ சர்ஃபேஸ் வந்து இருக்கும் அப்படின்றப்பாங்க. இதில் வந்து ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா ஒன்று அந்த பாடி ஃப்ளூயிடை என்டர் பண்ணுற மாதிரி ஃப்ரீ சர்ஃபேஸாக இருக்கும், இல்லைன்னா வந்து அவுட் சைட் என்விரான்மெண்ட்டை
என்டர் பண்ணுற பார்க்குற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்னா ஃப்ரீ சர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ கவரிங் ஆர் லைனிங் சம் பார்ட்ஸ் ஆஃப் அ பாடி. கவரிங் அப்படின்றதுனா நம்ம வெளியில் இருக்கிறது ஸ்கின்னில் வந்து இருந்ததுன்னா அது வந்து கவரிங் கீழே வரும். பட் லைனிங் அப்படின்னா ஏதாவது பிளட் வெசல்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வெசல்ஸ்லேயே அவுட் சைடு பார்ட்டு இப்படி வரும். வெசல்ஸ்லேயே இந்த ஓகே, ஸோ கொஞ்சம் சைட் வைஸாக வரும். ஸோ இது வந்து லைனிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா ஜென்ரலாக எபிதீலியம் அப்படின்னாலே இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் தான். ஒன்று நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடியது ஸோ கவரிங்கில் வரும். ஸோ இல்லைன்னா வந்து ஏதாவது ஆர்கன்ஸ் இன்னர் ஆர்கன்ஸை வந்து லைனிங் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த செல்ஸ் எல்லாமே வந்து கம்பேக்ட்லி பேக்கடாக இருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து இன்டர்செல்லுலர் ஸ்பேஸே வந்து கிடையாது அப்படின்னு இருப்பாங்க. இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்பேஸ் ஏதாவது இருக்கா, இது ஒரு செல்லு இது ஒரு செல் அப்படிங்கும்போது ஸ்பேஸே வந்து அந்தளவுக்கு இருக்காது அப்படின்ட்டுருப்பாங்க. ஸோ இதில் மொத்தத்துக்கு நமக்கு எத்தனை டைப் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா வந்து சிம்பிள் எபிதீலியம், காம்பவுண்ட் எபிதீலியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ எபிதீலியம் டிஷ்யூவோட டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சிம்பிள்னால் ஒரே ஒரு சிங்கிள் லேயர் தான் இருக்கும். இந்த ஒரு லேயர் தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து என்னென்னா ஒரே ஒரு லேயர் தான். அதோட அரேஞ்ச்மெண்ட் வந்து காலம் வைஸ் அரேஞ்ச் ஆகிருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பாடி கேவிட்டி, டக்ட்டு இல்லை டியூபு இது எல்லாமே வந்து லைன் பண்ணுறது தான் இவங்களுடைய மெயின் ஃபங்க்ஷன். இப்போ இந்த காம்பவுண்ட் எபிதீலியம் அப்படின்னா என்னென்னா வந்து இதில் பார்த்தோம்னா வந்து 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட செல் லேயர் வந்து இருப்பாங்க. இதில் வந்து சிங்கிள் லேயர், இதில் காம்பவுண்டாக இருந்தாங்கன்னா அதில் வந்து அது 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட லேயர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகே, ஸோ இவங்களுமே வந்து சிங்கிள் தான். ஓகே, சிம்பிள் தான். இவங்க வந்து என்ன காலம்னார் தான், இவங்களும் சிம்பிள் தான். இவங்க வந்து கியூபாய்டல், இவங்க வந்து ஸ்குவாமஸ், இவங்க வந்து ஸோ இது வந்து ஸ்குவாமஸ், இது வந்து கியூபாய்டல். இது வந்து காலம்னார், சிம்பிளாக இருக்க காலம்னார். அதவே கொஞ்சம் வந்து ப்ரீஃபாக காமிச்சிருக்காங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி. அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீலியா வந்து இருக்குது. ஸோ அதை சேர்த்து காமிச்சிருக்காங்க. சீலியா இருக்கிற காலம்னார் ரெண்டுமே வந்து காலம்னார் தான். இது 4 பிக்சர் கொடுத்துருக்க 4மே வந்து என்னென்னா சிம்பிள் டிஷ்யூஸ் தான், சிம்பிள் எபிதீலியம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றை பற்றி தனித்தனியாக பார்க்கணும். ஸோ இப்போ சிம்பிள்லேயே வந்து மொத்தம் 4 விதம் இருக்குது. ஸோ ஸ்குவாமஸ், கியூபாய்டல், காலம்னார் 3 தான். இந்த 4வதுல என்ன அப்படின்னா வந்து காலம்னார் வித் சீலியா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்குவாமஸை பற்றி பார்க்கணும். ஸோ ஸ்குவாமஸ் எபிதீலியம் அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு சிங்கிள் லேயர் தான் வந்து மேடாக இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா வந்து பவுண்ட்ரிஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, இர்ரெகுலர் பவுண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பவுண்ட்ரி வந்து அது வந்து இப்படி தான் ஒரு குறிப்பிட்ட செல்னால் இப்படி தான் சேர்ந்து வந்து டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ அது வந்து எந்த மாதிரியானாலும் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா வந்து இவங்க மெயினாக எங்கே இருப்பாங்க அப்படின்னா அந்த டெஃபினிஷனாக அது எங்கே இருப்பாங்க இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிளட் வெசல்ஸில் இருக்கும். அதே மாதிரி வந்து லங்ஸோட ஏர் சாக்ஸில் எல்லாம் இருப்பாங்க. ஓகே, ஸோ இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து டிஃப்யூஷன் பவுண்ட்ரி தான் அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா வந்து கியூபாய்டல் எபிதீலியம். ஸோ இப்போ கியூபாய்டல் எபிதீலியம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்துட்டு கியூப் லைக் செல்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த பேர்லேருந்தே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா தெரிஞ்சிடும் அப்படின்றப்பாங்க. கியூப் லைக் செல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு நெஃப்ரான்ஸில் வந்து இருக்கும், நம்ம கிட்னியில் வந்து இருக்கக்கூடியது. ஸோ இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன, செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஆக்சுவலி நம்ம ஃபங்க்ஷனை வச்சு அது எங்கே இருக்கும் அப்படின்றத சொல்லிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பிசிடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கியூபாய்டல் எபிதீலியம் தான் இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து நீட் 2020 கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிசிடியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இதுதான் இருப்பாங்க, கியூபாய்டல் எபிதீலியம் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ காலம்னார் எபிதீலியம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்துட்டு டால் அண்ட் ஸ்லெண்டர், ரொம்ப நீட்டமாக்கின செல்லு. ஸோ அதே மாதிரி ரொம்ப ஸ்லெண்டராக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து அதனுடைய நியூக்ளியஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா லொக்கேட்டட் அட் த பேஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய பேஸில் தான் வந்து அதனுடைய நியூக்ளியஸ் எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். இதனுடைய ஃப்ரீ சர்ஃபேஸில் வந்து மைக்ரோவில்லை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மெயினாக எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து ஸ்டொமக்கில் அண்ட் இன்டெஸ்டைனில். ஸோ இவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன, செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து அவங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுடைய லொக்கேஷன் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் நம்ம. ஸோ இப்போ உங்கள் சீலியா இருக்கிறனால உங்களுக்கு பேர் வந்து சீலியேட்டட். ஓகே, சீலியா இல்லைன்னா இன்னும் சொல்ல தேவையில்லை. சீலியா இருந்தாங்கன்னா உங்களுக்கு பேர் சீலியேட்டட். ஸோ அப்போது சீலியா இருந்தாங்கனாலே இப்போது இது வந்து சீலியேட்டட் அப்படின்றது வந்து என்னவாக இருக்கணும்னா காலம்னாராக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. காலம்னாராகவும் இருக்கலாம், கியூபாய்டலும் இருக்கலாம். காலம்னார், கியூபாய்டல் ரெண்டுலையுமே வந்து சீலியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சீலியேட்டட் எபிதீலியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சீலியா இருந்தாலே அதனுடைய ஃபங்க்ஷன் என்னென்னா மூவ் பண்ணுறது, பார்ட்டிகல்ஸை வந்து மூவ் பண்ணுறது. எந்த இடத்துலலாம் மூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரான்ச்சியூல்ஸில் வந்து என்ன பண்ணணும்னா
பார்ட்டிகல்ஸை வந்து மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் படிப்போம்ல, ஸோ அது இப்போ ஃபெல்லோப்பியன் டியூப்னு கொடுத்துருவாங்க. இன்னொன்று ஃபெல்லோப்பியன் டியூப்பில் என்ன மூவ் பண்ணுன்னா ஓவம். ஓகே, அது வந்து ரீப்ரடக்டிவ் சிஸ்டமில் படிப்போம். ஸோ அது மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்குவாமஸ் அப்படின்றதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, அது வந்து டிஃப்யூஷன் பவுண்ட்ரினா ஏர் வந்து ஊடுருவி போகிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது எங்கே வந்து நடக்கும் அப்படின்னா வந்து பிளட் வெசல்ஸ்லேயும் நடக்கும். ஏன் பிளட் வெசல்ஸில் நடக்கும்? பிளட் வெசல்ஸ்லேயும் லங்ஸ்லேயும். ஏன்னா ஆக்சிஜன் டிஃப்யூஷன் வந்து நடக்கும். ஆக்சிஜன் வந்து பிளட் வெசல்ஸ்லேருந்து இங்கே லங்ஸ்லேருந்து பிளட் வெசல்ஸ்க்கு போகிறது, கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் பிளட் வெசல்ஸ்லேருந்து லங்ஸ்க்கு வருது. ஸோ இது மாதிரி டிஃப்யூஷன் வந்து நடக்கும். ஸோ இப்போ கியூபாய்டலோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஸோ இவங்க எங்கே இருப்பாங்க மெயினாக அப்படின்னு பார்த்தோம்னா பிசிடியில் வந்து இருப்பாங்க, கிட்னியில். ஸோ கிட்னிலையுமே வந்து நிறைய செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் வந்து நடக்கும். பட் இந்த இடத்துல என்ன மாதிரி அப்சார்ப்ஷன்னா இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் நடக்கும், மினரல் அயான்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ் அப்சார்ப்ஷன்லாம் நடக்கும். இப்போ இங்கே காலம்னாருக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னா அதுவும் அதே தான், அப்சார்ப்ஷன்ஸ் அண்ட் செக்ரீஷன். பட் இங்கே இருக்கிற அப்சார்ப்ஷன் என்னன்னா ஃபுட் மெட்டீரியல் அப்சார்ப்ஷன். ஸோ அதனால் இது இங்கே நடக்கும் அப்படின்னா வந்து ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைனில். இப்போ சீலியேட்டட் அப்படின்னா அவங்களுடைய ஃபங்க்ஷன் என்னென்னா மூவ் பண்ணுறது பார்ட்டிகல்ஸை. ஸோ அது எங்கேவா இருக்குன்னா வந்து பிரான்ச்சியோல்ஸ் அண்ட் ஃபெல்லோப்பியன் டியூபாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதே மாதிரியே வந்து காலம்னார் கியூபாய்டல் சீலியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சீலியேட்டட். இல்லை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது செக்ரீட் பண்ணுறாங்க, அந்த காலம்னாரும் கியூபாய்டலும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது வந்து ஒரு சப்ஸ்டன்சஸை வந்து செக்ரீட் பண்ணுறாங்க. அந்த செக்ரீஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ஸ்பெஷலைஸ்டாக அடாப்ட் ஆகிருக்கு அப்படின்னா வந்துட்டு அதுக்கு பேர் வந்து கிளாண்டுலார் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே 2 டைப்ஸ் வந்து இருக்குது. யூனிசெல்லுலார், அதில் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு கிளாண்டுலார் செல் மட்டும்தான் இருக்கும், அதுதான் யூனிசெல்லுலார். இப்போ வந்து மல்டி செல்லுலார் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அது வந்து மல்டி செல்லுலார். இப்போ கிளாண்டுலார் செல்க்குரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கோப்லெட் செல்ஸ் தான். ஓகே, ஸோ கோப்லெட் செல்ஸ் ஆஃப் த எலிமெண்டரி கெனால். ஸோ இதே வந்து மல்டி செல்லுலார், கிளாண்டுலாரில் யூனிசெல்லுலாரில் கோப்லெட் செல்ஸு. இப்போ மல்டி செல்லுலாருக்குன்னு பார்த்தோம்னா அது வந்து சலைவரி கிளாண்டில் வரும். ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிளான்ஸை வந்துட்டு அதோடைய போரிங் ஆஃப் தியர் செக்ரீஷன்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அது எந்த அந்த செக்ரீஷன் அது இப்போது வந்து எக்ஸோக்ரைன்னு பார்த்தோம்னா என்சைம்ஸை செக்ரேட் பண்ணும், என்டோக்ரைன்னு பார்த்தோம்னா ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். அதை எப்படி போர் பண்ணுது அப்படின்னா அது எப்படி வந்து கொண்டு போகுது. இப்போ எண்டோக்ரைன்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து எந்த விதமான டக்ட்டுமே வந்து கிடையாது, அதை கொண்டு போகிறதுக்கு எந்த விதமான டக்ட்டுமே இல்லை. ஸோ அது வந்து டைரெக்டாக பிளட்டுக்குள்ளே அதை போர் பண்ணிடும். பட் எக்ஸோக்ரைன் அப்படின்றது வந்து டக்ட்டுக்குள்ளே போர் பண்ணி அந்த டக்ட்டு தான் அதை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை வந்து கேரி பண்ணிட்டு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த போரிங்கை பேஸ் பண்ணி எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்ஸோக்ரைன்னா அதில் யாரெல்லாம் எக்ஸாம்பிள் வருவாங்கன்னா சலைவா, ஏர்வேக்ஸு, மில்க்கு, டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், இது எல்லாமே மேக்ஸிமம் என்சைம் எல்லாமே வந்து எக்ஸோக்ரைனில் தான் வருவாங்க. ஓகே, ஸோ இப்போ சலைவானா சலைவரி டக்ட் இருக்குது, ஏர்வேக்ஸ்னால் அதே மாதிரி தான், ஆயில், மில்க்கு இது எல்லாத்துக்குமே வந்து டக்ட் இருக்குது. டக்ட் இருந்தால் அதுக்கு பேர் வந்து எக்ஸோக்ரைன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய டியூப் இல்லை டக்ட் வழியாக வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ டக்ட்டுன்றது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து சலைவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சலைவாவை வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு டக்ட் இருக்கும். அந்த ஆக்சுவலி சலைவரி அந்த சலைவரி கிளாண்டு 3 டைப்ஸ் ஆஃப் கிளாண்ட் இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு விதமான டக்ட் வந்து இருக்கும், வாட்டன்ஸ் டக்ட்டு அது மாதிரி நிறையா சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதனுடைய செக்ரீஷனை வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு குழாய் மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹார்மோன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து டைரெக்டாக வந்து பிளட்டுக்குள்ளே போயிடுவாங்க, அந்த ஃப்ளூயிடுக்குள்ளே போயிடும். அதுக்கு வந்து எந்த விதமான இந்த மாதிரி டக்டெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஓகே, ஸோ பிளட்டு வழி அதை என்ன பண்ணிடும்னா அதனுடைய டார்கெட் ஆர்கன்ஸை போய் ரீச் பண்ணிடும். இப்போ வந்து இது வந்து பார்த்தோம்னா கிளாண்டுலார் எபித்தீலியமில் யூனிசெல்லுலார், இந்த டயக்ராம் வந்து கேட்கலாம். ஸோ யூனிசெல்லுலார் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு சிங்கிள் செல் தான் இருக்கும், கோப்லெட் செல்ஸ். இது மல்டி செல்லாருக்கு எக்ஸாம்பிள் யார் கொடுத்துருப்பாங்கன்னா சலைவா, இந்த இருக்காங்க பாருங்கள். இதில் வந்து சிங்கிள் செல், இது ஒரு செல்லு, இது தனியாக ஒரு செல்லு, இது ஒரு செல், அது மாதிரி தான் இருக்குது. பட் இன் கேஸ் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்காங்க பாருங்கள், கச்சமுச்சம் 1, 2. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய செல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து மல்டி செல்லார், சலைவா எக்ஸாம்பிள். இப்போ காம்பவுண்ட் எபித்தீலியம் அப்படின்னா வந்து அதில் நிறைய லேயர் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கும், டிஃப்ரெண்ட் லேயர். சிம்பிள்னா சிங்கிள் லேயர் தான். இப்போ இவங்க வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் லேயர், இது ஒரு லேயர், இது ஃபுல்லாக ஒரு லேயர், இது ஃபுல்லாக ஒரு லேயர், இது ஃபுல்லாக ஒரு லேயர். ஸோ இது மாதிரி வந்து நிறைய லேயர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருந்துச்சு. மோர் தென் 1 லேயர் அப்படின்னா வந்து அதுக்கு பேர் வந்து காம்பவுண்ட் எபித்தீலியம் அப்படின்பாங்க. ஸோ பட் இவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இதே தான், செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இருக்கிற இடம் வந்து வேரியாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா வந்து இவங்களுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா வந்து ப்ரொடெக்ஷன் தான். இப்போ ஏதாவது வந்து ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்தது, கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ப்ரொடெக்ஷனை கொடுக்குறது தான் இவங்களுடைய மெயினான ஒரு ரோலு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து எங்கெங்கே இருக்காங்கன்னா வந்து ட்ரை சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின், நம்ம ஸ்கின்னில், அதே மாதிரி வந்து மாய்ஸ்சர் சர்ஃபேஸ் ஆஃப் த பக்கல் கேவிட்டியில், அண்ட் ஃபேரிங்ஸில்,
அண்ட் அதே மாதிரி வந்து இன்னர் லைனிங் ஆஃப் த சலைவரி கிளாண்ட் இருக்காங்களே, சலைவரி கிளாண்டுக்கு நிறைய டக்ட் இருக்கும்னு இப்போ தானே சொன்னேன். ஸோ அந்த டக்டோட இன்னர் லைனிங்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் பேங்க்ரியாட்டிக் டக்ட்லேயும் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து என்ன பண்ணணும், நோட் பண்ண வேண்டிய ஒன்று. ஸோ அது எங்கெங்கே இருக்குன்றத வந்து நிறைய தடவை கொஷின்ஸை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரை ஸ்கின்னில் வந்து இருக்கும், அதே மாதிரி வந்து பக்கல் கேவிட்டியோட மாய்ஸ்டர் சர்ஃபேஸில் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபேரிங்ஸில் அண்ட் சலைவரி கிளாண்டில், பேங்க்ரியாட்டிக் டக்டில். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு எபித்தீலியமில் இருக்க எல்லா செல்ஸுமே வந்துட்டு ஹெல்ட் டுகெதர் பை சம் இன்டர்செல்லுலார் மெட்டீரியல். இப்போ வந்து ஒரு செல் இப்படி கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு செல் இப்படி இருந்ததுன்னா 2 செல்லுக்கு இடையிலன்றனால இன்டர், ஒரு செல்லுக்கு உள்ளேயே அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இன்ட்ரா, இல்லை ரெண்டு செல்லுக்கு இடையில அப்படிங்கும் பொழுது அது வந்து இன்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்டர் செல்லுலார் மெட்டீரியல்னால் என்னவாக இருக்குன்னா வந்து எல்லா செல்ஸுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து ஹெல்ட் டுகெதர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஒன்றுக்கு ஒன்று வந்து டைட்டாக வந்து இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது 2-3 செல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா வந்து இந்த இண்டிவிஜுவல் செல்ஸ்க்கு இடையில வந்துட்டு சில ஜங்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சில ஸ்பெஷலைஸ்டு ஜங்ஷன்ஸ். அந்த மாதிரி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 3 ஜங்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யார் அந்த 3 ஜங்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு டைட் ஜங்ஷன், அடரிங் ஜங்ஷன்ஸ் அண்ட் கேப் ஜங்ஷன்ஸ், இந்த மாதிரி வந்து 3 டைப் ஆஃப் ஜங்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டைப் ஜங்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்துட்டு நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறோம், அந்த ஒரு டிஷ்யூ வழியாக வந்து அந்த எந்த ஒரு சப்ஸ்டன்ஸையுமே வந்து லீக் பண்ணவே விடாது. ஸோ அதுதான் வந்து டைட் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டைட்டாக இருக்கிறது, அதாவது எதுவுமே வந்து லீக் ஆகாது, இந்த டிஷ்யூ வழியாக லீக்கவே ஆகாது. ஸோ அதுதான் வந்து டைட் ஜங்ஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடரிங் ஜங்ஷன். அடரிங் ஜங்ஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு 2-3 செல்ஸை வந்து ஒட்டிட்டு வைக்கிறது. அடரிங்னாலே வந்து என்னென்னா சிமெண்டிங் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. சிமெண்டிங் அப்படின்னா என்னென்னா ஒட்டுறது, 2 இதை வந்து ஸ்டிக்கிங் நேச்சரை வந்து கொடுக்குறது. ஸோ அதான் அடரிங். ஸோ இது மாதிரி வந்து என்ன பண்ணால் 2-3 நெய்பரிங் செல்ஸை வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டு வச்சிட்ருக்குள்ள. ஸோ இது வந்து அடரிங் ஜங்ஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா கேப் ஜங்ஷன். கேப் ஜங்ஷன் அப்படின்றது என்னென்னா 2-3 செல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கேப்பை தான் வந்து கேப் ஜங்ஷன். இது வந்து டைட்டுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. டைட் என்ன பண்ணால் அப்படி டைட்டாக எதையுமே வந்து ரிலீஸ் பண்ண விடாது. ஸோ பட் இது வந்து என்ன பண்ணுன்னா இட் வில் கம்யூனிகேட் வித் ஒன் another. ஸோ ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில வந்து என்ன பண்ணுன்னா கம்யூனிகேட் பண்ண விடும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஏதாவது வந்து அயான்ஸு இல்லை மாலிகூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணுன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3 ஜங்ஷனை பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் மேட்ச் டைப்லேயே வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கனெக்டிவ் டிஷ்யூவை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்றது என்னென்னா வந்து ஸோ இது எல்லாமே வந்து என்னவாக இருக்குன்னா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது, நம்ம பாடியில் வந்து பரவலாக வந்து இருக்கக்கூடியது. பரவலாக இருக்கக்கூடியதுன்னா மோஸ்ட்லி எல்லா ஆர்கன்ஸ்லேயுமே வந்து இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பாடி ஃபுல்லாகவே வந்து இருக்கும் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு கனெக்டிவ் டிஷ்யூன்னு ஏன் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இது என்ன பண்ணுன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூஸை வந்து என்ன பண்ணால் கனெக்ட் பண்ணுது. அதனுடைய இப்போ இங்கே ஒரு டிஷ்யூ இருக்குது, இல்லை ஒரு ஆர்கன் இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டீங்க. இங்கே ஒரு ஆர்கன் இருக்குது, இங்கே ஒரு ஆர்கன் இருக்குன்னா ஸோ இந்த மாதிரி எல்லா ஆர்கனையுமே இதை என்ன பண்ணுன்னா கம்யூனிகேட் பண்ண வைக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுன்னா லிங்கிங் பண்ணுற வேலை. ஸோ அதான் கனெக்ட் பண்ணுற வேலைன்றதுனால கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து சாஃப்ட் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்லேருந்து ஸ்பெஷலைஸ்டு வரையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதை என்ன டைப் வரும்னா சாஃப்ட் வரும். அதே மாதிரி ஸோ அந்த சாஃப்ட்டு ஸ்பெஷலைஸ்டெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்னலாம் இருக்காங்க மொத்தமாக கனெக்டிவ் டிஷ்யூவில் யாரெல்லாம் சொல்லலாம்னா கார்டிலேஜ் வருவாங்க, ஸோ போன் வரும், அடிப்போஸ் வரும், பிளட்டு வரும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து கனெக்டிவ் டிஷ்யூ எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இந்த பிளட் இருக்காங்களே, ஸோ இந்த பிளட்டை தவிர என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா கனெக்டிவ் டிஷ்யூலையுமே, ஏன்னா பிளட்டு வந்து லிக்விடாக இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ மற்ற எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ளூயிடாக இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா வந்து காலஜன் இருக்கும், இல்லைன்னா எலாஸ்டின். இது என்னென்னா வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன். அதாவது வந்து இப்போ ஒரு சாலிட் இப்படி இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும்ல. ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டீன் வந்து தேவை. ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணுன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இதில் மெயினாக எங்கெங்கெல்லாம் இருக்கும்னா வந்து எக்ஸப்ட் பிளட்டை தவிர எல்லாத்துலேயுமே வந்து இந்த காலஜன் எலாஸ்டின் வந்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபைபர்ஸினுடைய இதில் வந்து என்னென்னா வந்து அந்த ஃபைபர்ஸ் சொல்லியிருந்தேன்ல,
ஃபைபர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன். ஸோ அந்த ஃபைபர்ஸ்னோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு எலாஸ்டிசிட்டி, நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியுமே வந்து ப்ரொவைட் பண்ணும். இப்போ அது எல்லாமே என்ன பண்ணுன்னா வந்து தீஸ் ஆர் ஆல்சோ மறுபடி இவங்களுக்கு வந்து என்னென்னா சில மாடிஃபைடு பாலிசாக்கரைடையுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா செக்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which accumulate between cells and fibers then act as okay. ஸோ இப்போ இந்த இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சில மாடிஃபைடு ப்ரோட்டீன் பாலிசாக்கரைடையுமே வந்து செக்ரேட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த பாலிசாக்கரைடு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாலிசாக்கரைடு அப்படின்றது வேறு யாரும் இல்லை, இந்த காலஜன் ஒரு எலாஸ்டினை வச்சு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை செக்ரேட் பண்ணுறவங்க யாருன்னா அந்த ஃபைபர்ஸ். ஓகே, ஸோ அந்த ஃபைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஃபைபர்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த காலஜன் ஒரு எலாஸ்டினை வந்து செக்ரேட் பண்ணும். அப்படி அது வந்து என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். அந்த இது இருக்குது அப்படின்னா அந்த கனெக்டிவ் டிஷ்யூக்கு ஒரு மேட்ரிக்ஸாக வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. இப்போ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூனா அந்த இருக்காங்க பாருங்கள். இதில் வந்து என்னென்னா கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து அந்தளவுக்கு ஹார்டாக இருக்காது. ஸோ அதான் விஷயம், இங்கே வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு செல்ஸ் இந்த ஃபைபர்ஸ் எல்லாமே எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா ஒரு செமி ஃப்ளூயிட் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். நான் சொன்னேன்ல அந்தளவுக்கு கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து ஹார்டாக இருக்காது. ஸோ ஒரு செமி ஃப்ளூயிடாக இருக்கக்கூடிய இது கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸில் தான் வந்து அரேஞ்ச் ஆகிருப்பாங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியோலார் கொடுத்துருக்காங்க. ஏரியோலார்னு பார்த்தோம்னா இது எங்கே இருக்குன்னா வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கீழே, ஸ்கின் அப்படி இருக்குன்னா அதுக்கு கீழே வந்து ஒரு லேயர் மாதிரி என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த ஏரியோலார் டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இட் சர்வ்ஸ் அஸ் அ சப்போர்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் எபித்தீலியம். எஸ், நம்ம எபித்தீலியம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறது தான் இவங்களுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சில ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படின்ற செல்ஸ் வந்து இருக்கும். ஏரியோலார் செல்ஸில் வந்து இந்த இருக்காங்க பாருங்கள், ஃபைப்ரோபிளாஸ்ட். ஏரியோலார் டிஷ்யூ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏரியோலார் டிஷ்யூ. இதில் ஃபைப்ரோபிளாஸ்ட்ன்ற செல்ஸ் இருக்காங்களா. ஸோ இவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு தட் ப்ரொடியூஸ் அண்ட் செக்ரேட் ஃபைபர்ஸை வந்து செக்ரேட் பண்ணுறது தான் இவங்களுடைய ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன, ஃபைபர்ஸை வந்து செக்ரேட் பண்ணுறது. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது போக வேறு என்னென்ன இருக்குது ஏரியோலார் டிஷ்யூலன்னா மேக்ரோஃபேஜஸ் இருக்குது அண்ட் மாஸ்டர் செல்ஸ் இருக்குது. இந்த டயக்ராம் கொடுத்து பார்ட்ஸ் மார்க் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ இது வந்து மாஸ்டர் செல்லு அண்ட் இது வந்து மேக்ரோஃபேஜ், இது வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட், இதிலேருந்து வருதில் இதெல்லாம் ஃபைபர்ஸ், காலஜன் ஃபைபர்ஸ். ஓகே, அண்ட் இங்கே வந்து ஒன்று சொல்லணும். ஸோ என்னென்னா காலஜன் வந்து நான் மாடிஃபைடு பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இங்கே எனக்குள்ளே சொல்லும் பொழுது. இவங்க வந்து காலஜனை வந்து செக்ரேட் பண்ணுவாங்க அண்ட் காலஜன் வந்து ஒரு மாடிஃபைட் பாலிசாக்கரைட்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து தப்பு. என்னென்னா காலஜன் வந்து ஒரு ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன். ஓகேவா? ஸோ இந்த ஃபைப்ரஸ் ப்ரோட்டீனாக இருக்குல்ல, ஸோ பிகாஸ் அவங்கள வந்து ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ அதான் காலஜன் ஃபைபர் இங்கே கூட பார்த்தேன்ல. ஸோ காலஜன் ஃபைபர் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதனால் அதுக்கு பேர் ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன், அது ப்ரோட்டீன் தான். ஸோ அவங்க வந்து ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு மாடிஃபைடு பாலிசாக்கரைடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுதான் வந்து நமக்கு என்னவா ஆக்ட் ஆகும்னா ஒரு கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி வந்து அது வந்து இட்ஸ் அ பாலிசாக்கரைட்னு சொல்லியிருப்பேன். இது வந்து தப்பு. ஸோ இட்ஸ் அ ப்ரோட்டீன், இட்ஸ் அ ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன். ஓகே, சாரி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடிப்போஸ் டிஷ்யூ பற்றி பார்க்கணும். ஸோ இப்போ அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்றது என்னென்னா இதுவுமே வந்து என்னென்னா ஒரு லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ தான் இந்த சைடு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபேட்டை வந்து அவங்க வந்து ஸ்டோர் பண்ணுறதா அவங்க முக்கியமான வேலை. ஸோ இதில் நியூக்ளியஸ் இருக்குது பார்த்துக்கோங்க அண்ட் திஸ் இஸ் பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இப்போ உங்களோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஃபேட்டை வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மெயினான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நிறையா பேர் வந்து இப்போ 2-3 நாள் வந்து சில பேர் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அவங்களால வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்துனா தான் அவங்களால வந்து சர்வை பண்ண முடியாது. ஸோ அது ஏன் அப்படின்னா வந்து நம்ம வந்து முன்னாடி சாப்பிட்டதில் எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டோராக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டோரான ஃபுட்டு தான் என்ன பண்ணணும்னா நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது ஃபாஸ்டிங் சொல்லுவாங்கள்ல, ஸோ சாப்பிடாமல் விரதம் அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அதை என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்டோரான ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? எஸ். ஸோ இதில் வந்துட்டு இப்போது டயட் அப்படின்றதுமே இதை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போது டயட் வந்து இருந்தாங்கன்னா வந்து டயட்டில் வந்து சில பேர் வந்து ரொம்ப சாப்பிடாமல் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய ஃபேட்ஸ் எல்லாமே வந்து
என்னவாகும்னு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபேட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண அதில் வந்து இருக்க ஸ்டோர்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இது இந்த டிஷ்யூ எல்லாமே இந்த அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்றது வந்து ஃபேட்டை வந்து ஸ்டோர் பண்ணோம். ஸோ எக்ஸஸாக நியூட்ரியன்ஸ் இருக்கும் பொழுது அதை இமீடியட்டாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபேட்டாக யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க, தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இப்போ நான் இங்கே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்து செமி ஃப்ளூயிட் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம் லூஸில். ஸோ பட் இங்கே வந்து பார்க்கும்பொழுது டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபைபர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரெகுலராக வந்து ஓரியன்ட் ஆகிருப்பாங்க. ரெகுலராக வந்து ஓரியன்ட் ஆகிருக்கலாம், அல்ல இர்ரெகுலராக ஓரியன்ட் ஆகிருக்கலாம். பட் எப்படி இருக்காங்கன்னா கம்பேக்ட்லி அரேஞ்சாக இருப்பாங்க. இந்த ஃபைபர்ஸு ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படின்றது அந்த செல்ஸ் தட் ப்ரொடியூஸ் ஃபைபர்ஸ் அதுதான். ஸோ இவங்க எல்லாமே வந்து கம்பேக்ட்லி அரேஞ்ச் ஆகிருப்பாங்க அப்படின்றப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு டென்ஸ்லேயே வந்துட்டு டென்ஸ் ரெகுலர், டென்ஸ் இர்ரெகுலர். நான் சொன்னேன்ல ஃபைபர்ஸ் வந்து ரெகுலராக அரேஞ்ச் ஆயிருந்தாங்கன்னா இந்த இருக்காங்க பாருங்கள். ஸோ இதுலேருந்து இது எல்லாமே வந்து ஃபைபர்ஸ் வந்து ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால் அதுக்கு பேர் என்னென்னா டென்ஸ் ரெகுலர். ஸோ பட் இங்கே வந்து ஃபைபர்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை, இர்ரெகுலராக இருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து இர்ரெகுலர். ஓகே. ஸோ இப்போ டென்ஸ் ரெகுலர் அப்படின்றது என்னென்ன வரும்னா காலஜன் வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி ஒரு ரோஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்படி வந்து என்ன பண்ணணும்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ரோவாக வந்து என்னவாக இருக்குன்னா ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெண்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெண்டான்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு which attach muscle to bone, very very important. ஸோ டெண்டான்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா மசில் டு போனை வந்து கனெக்ட் பண்ணும், மசிலையும் போனையும் கனெக்ட் பண்ணும். இப்போ லிகாமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு அதை என்ன பண்ணணும்னா அது வந்து போன் டு போனை வந்து கனெக்ட் பண்ணும். ஒரு போனையும் இன்னொரு போனையும் வந்து கனெக்ட் பண்ணும், which attach one bone to another bone. ஓகே. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ டென்ஸ் ரெகுலருக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து டெண்டாமெண்ட்ஸ் அண்ட் லிகாமெண்ட்ஸ். இப்போ டென்ஸ் இர்ரெகுலர்னு பார்த்தோம்னா இதில் வந்து அந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் அந்த ஃபைபர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். பட் எல்லாமே வந்து என்னவாக இருக்கும்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஓரியன்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து இந்த காலஜன் ஃபைபர்ஸ் இந்த இருக்காங்களா, ஸோ இந்த லைட் ஃபைபர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா சின்னதாக. ஸோ இவங்களும் அந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் இந்த செல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களே, ஸோ இவங்களும் வந்து ஒரு ரெகுலராக வந்து ஓரியன்ட் ஆகிருப்பாங்க. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஸோ இதில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கீழே இருக்கும். இப்போ வந்து ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இதில் யார் எக்ஸாம்பிள்னால் வந்து கார்டிலேஜ், போன்ஸ் அண்ட் பிளட்டு. ஸோ இவங்க 3 பேருமே வந்து ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. இப்போ இதில் இருக்கக்கூடிய இன்டர்செல்லுலார் மெட்டீரியல் இப்போ கார்டிலேஜ்லேருந்து முதல்ல பார்ப்போம். ஸோ கார்டிலேஜ் அப்படின்றது என்னென்னா அதில் இருக்க இன்டர்செல்லுலார் மெட்டீரியல் பார்த்தோம்னா வந்து சாலிடாக இருக்கும், ஆனால் லயபிள் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு அதாவது வளைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வந்து இப்படி இருந்ததுன்னா அதை வந்து இந்த மாதிரி நம்மளால் வந்து பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் லயபிள். அண்ட் அது வந்து என்ன பண்ணுன்னா கம்ப்ரெஷனை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுனா தடுக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து இதனுடைய செல்ஸ் வந்து கார்டிலேஜோட செல்ஸ் என்னென்னா கான்ட்ரோசைட்ஸ். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கார்டிலேஜோட செல்ஸ் வந்து கான்ட்ரோசைட்ஸ். இது வந்து எங்கே என்க்ளோஸ் ஆகிருக்குன்னா ஒரு சின்ன கேவிட்டி மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேவிட்டிக்குள்ளே அந்த கான்ட்ரோசைட்ஸ் அப்படின்ற அந்த செல்லு வந்து என்னவாயிருக்குன்னா மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த கேவிட்டி அப்படின்னா வந்து இந்த இது வந்து அந்த செல்லு. ஸோ இது மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கார்டிலேஜ் எல்லாமே வந்து எம்ப்ரியோட ஸ்டேஜில் இருக்கும். ஸோ நம்ம எம்ப்ரியோவாக இருக்கும் பொழுது இந்த கார்டிலேஜ் வந்து இருக்கும். பட் அடல்ட்டாக மாறும் பொழுது இது மேக்ஸிமம் வந்து போன்ஸ்னால ரீப்ளேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கார்டிலேஜ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா நம்ம நோஸோட டிப்பில் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் அதை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் மூவ் பண்ண முடியும். அதை விட அதிகமாக வந்து உங்களால் அவுட்டர் ஏர் ஜாயின்ட்ஸ் வந்து இந்த பின்னாலலாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து மூவ் பண்ண முடியும். பண்ணி பார்த்துக்கோங்க வேணால். ஸோ அண்ட் அதே மாதிரி வந்து வெர்டிபிள் காலமில் மூவ் பண்ணி பார்க்க முடியாது இப்போ. ஸோ என்ன பண்ணாலும் பட் ஆனால் அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லயபிள் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜசன்ட் போன்ஸ் ஆஃப் த வெர்டிபிள் காலம். அதே மாதிரி நமக்கு லிம்ஸு, ஹேண்ட்ஸ் அண்ட் அடல்ட்டு. ஸோ இது எல்லாமே லிம்ஸ் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, ஃபோலம் ஹைண்ட் லிம்னு சொல்லுவாங்க. ஃபோலம்னா 2 கை, ஹைண்ட் லிம்னா 2 கால். ஸோ இப்போ வந்துட்டு கார்டிலேஜ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை கேட்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு போனு. இப்போ போன் அப்படின்றது எப்படி இருக்குன்னா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நான் லயபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு தெரியும் போனை வந்து அந்தளவுக்கு நம்மளால் வந்து இது பண்ண முடியாது, வளைக்க முடியாது, பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கால்சியம் சால்ட்ஸ் இங்கே
இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து கான்ட்ரைட்டின் சால்ஸ் வந்து இருக்கும். கார்ட்லேஜாக இருந்தாங்கன்னா அதில் வந்து கான்ட்ரைட்டின் சால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எதில் போன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கால்சியம் சால்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து நான் லையபிளாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ போன் வந்து ரொம்ப ஸோ அதுதான் வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய பாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்குறதே இந்த போன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போன்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்னா வந்துட்டு இது வந்து என்ன பண்ணுன்னா உள்ளே இருக்கிற நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுன்னா வந்து சாஃப்டான டிஷ்யூஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, லைக் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது, சப்போர்ட் கொடுக்குறது தான் இவங்களுடைய மெயினான ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அவங்கள உள்ளே வந்து இன்னர் ஆர்கன்ஸை வந்து எதுவுமே வந்து அட்டாக் பண்ணாதபடி சப்போர்ட் பண்ணுறது அவங்களுடைய மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இதனுடைய போன் செல்ஸ்க்கு பேர் ஆஸ்டியோசைட்ஸ். இப்போ இவங்களுடைய பேர் வந்து கார்ட்லேஜ்க்கு வந்து கான்ட்ரோசைட்ஸ். இப்போ போன்ஸாக இருந்தாங்கன்னா ஆஸ்டியோசைட்ஸை கம்பேர் பண்ணி படிக்கணும். ஸோ இப்போ இவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தே ஆர் ப்ரெசென்ட் இன் த ஸ்பேசஸ் கால்டு லாக்யூனே. ஸோ இப்போ வந்து இந்த லாக்யூனேல வந்து ப்ரெசென்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது வந்து என்னென்னா இதுதான் வந்து போனுக்குரிய ஒன்று. ஸோ இப்போ இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி போட்டிருக்காங்களே, ஸோ இதுதான் வந்து லாக்யூனே. ஸோ இதுக்குள்ளே வந்து இருக்குல்ல, ஸோ இது வந்து என்னென்னா ஆஸ்டியோசைட் போன் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கான்ட்ரோசைட்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை சுற்றி வந்து என்ன இருக்குன்னா சம் கேவிட்டி வந்து இருக்கும். அதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா வந்து கார்ட்லேஜ் இந்த கான்ட்ரோசைட் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது எங்கெங்கே இருக்குன்னா லிம் போன்ஸ் நமக்கு தெரியும், ஹியூமரஸ், அதே மாதிரி வந்து அல்னா ரேடியஸ் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து லெக்லேயும் ஒரு ஃபெமியூர் இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஸோ அதே மாதிரி வந்து மெயினாக எங்கே சொல்லியிருக்காங்கன்னா லிம் போன்ஸில் ஃபெமியூர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெமியூர் லாங் போன்ஸ் ஆஃப் த லெக் அப்படின்னா என்னது ஃபெமியூர் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இந்த ஃபெமியூர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வெயிட் பியரிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுமா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக. ஓகே, ஸோ நம்மளுடைய வெயிட் பியரிங் ஃபங்க்ஷன்ஸை பண்ணுறது யாருன்னு கேட்டாங்கன்னா ஃபெமியூர் தான். ஸோ இப்போ இது வந்து என்னவும் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு மூமெண்ட்டையுமே வந்து பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸ்கெலிட்டல் மசிலோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து மூமெண்ட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த சப்போர்ட்டிங் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ போன் மேரோ இன்னுமே என்ன பண்ணணும்னா வந்து ரெட் பிளட் செல்ஸையுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது எல்லாமே இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ யாருன்னா பிளட்டு தான். ஸோ பிளட் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து என்னென்னா ஒரு ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஸோ என்னென்னா வந்து ஃபார்ம்டு எலமெண்ட்ஸு, பிளாஸ்மா அண்ட் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். இந்த பிளாஸ்மா வந்து 55% இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் வந்து 45% வந்து இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இதில் சர்க்குலேட்டரி சிஸ்டம் படிக்கும்போது தெளிவாக படிப்போம். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இருக்கும்னா வந்து பிளாஸ்மா இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்னு சொல்கிறீங்களா அதுதான் ரெட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இவங்க மெயினான வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிட், நம்ம நிறைய சப்ஸ்டன்சஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, லைக் ஆக்சிஜனாக இருக்கட்டும், கார்பன் டை ஆக்சைடாக இருக்கட்டும். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கிறதே வந்து இவங்க மூலியமாக தான் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இந்த இருக்கவங்க பாருங்கள், இந்த பிளட்டில் வந்து இது வந்து ஆர்பிசி, இது வந்து பிளேட்லெட்ஸ், இது வந்து டபிள்யூபிசி. ஆர்பிசியில் வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்காது அண்ட் இது வந்து டபிள்யூபிசியில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும் அண்ட் திஸ் இஸ் பிளேட்லெட். ஸோ அண்ட் மூணாவது டைப் ஆஃப் டிஷ்யூ வந்து என்னென்னா வந்து மசில் டிஷ்யூ. முதல் வந்து என்ன பார்த்தோம்னா எபித்தீலியல் டிஷ்யூ பார்த்தோம், ரெண்டாவது வந்து கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்தோம் அண்ட் மூணாவது மசில் டிஷ்யூ. இப்போ மசில் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இப்போது ஈச் மசில்லையுமே வந்து பார்த்தோம்னா நிறைய ஃபைபர்ஸ் வந்து இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர்ஸ் வந்து இருக்கும். அது எல்லாமே வந்து ஒரு பேரலல் ரேஸாக வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து ஃபைபர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேரலாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபைபர்ஸ்னு பார்த்தோம்னா அதுக்குள்ளே இப்போ இந்த ஃபைபரை வந்து நான் ஜூம் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து எனக்கு நிறைய ஃபைப்ரில்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து மசில் சிஸ்டமில் நிறைய தெளிவாக சொல்லியிருப்போம். ஓகே, லொக்கோமோஷனில் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மசில் ஃபைபர்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஷார்டன் ஆகும். ஸோ அது இந்த ஸ்டிமுலஸை பொறுத்து இப்போ வந்து நீங்கள் வந்து மசில் ஃபைபர்ஸ் நீங்கள் வந்து ஷார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்டிமுலஸ் வந்துச்சுன்னா அது ஷார்ட் ஆகும். இல்லை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். ஷார்ட் ஆகும் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகும், இல்லை சுருக்குறது. கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு பேர் தான் ஷார்டன். ரிலாக்ஸ் ஆச்சுன்னா அது வந்து அந்த மசில் வந்து என்னவாகும்னா மசில் ஃபைபர் வந்து லென்த் வந்து அதிகமாகும். ஸோ அதே மாதிரி வந்து அப்படி லென்த் வந்து அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்படி சுருங்கி இருந்தது முதல்ல அப்படி இருந்திருக்கும். ஸோ இப்படி சுருங்கியும் அதுக்கடுத்து ரிலாக்ஸ் ஆகும் அப்படிங்கும்போது மறுபடியும் அதனுடைய ஒரிஜினல் லென்த்துக்கு வந்துடும். ஸோ ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த மசில் டிஷ்யூவோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து நம்மளுடைய பொசிஷன்ஸை வந்து
மெயின்டைன் பண்ணுறது. வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியினுடைய வேரியஸ் பார்ட்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதனுடைய பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றப்பாங்க. ஸோ இன்னொன்று வந்து நமக்கு மூமெண்ட் தான் மெயினாக வந்து இதுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ மசிலில் வந்து 3 டைப் ஆஃப் மசில்ஸ் வந்து இருக்காங்க. ஸ்கெலிட்டல் மசில், ஸ்மூத் மசில், கார்டியாக் மசில். இப்போ ஸ்கெலிட்டல் மசில் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின் கேட்பாங்க. என்னென்னா அந்த ஸ்ட்ரெயிட்டடு, அதே மாதிரி வந்து நான் ஸ்ட்ரெயிட்டடு, இன்வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி, இதை பேஸ் பண்ணி நிறையா கொஷின் கேட்பாங்க. ஸோ இப்போ ஸ்கெலிட்டல் மசில் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இது எங்கே இருக்கும்னா ஸ்கெலிட்டல் போன்ஸோடு அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அதுக்கு பேரே வந்து ஸ்கெலிட்டல் மசில். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போது பைசெப்ஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன இருக்கும்னா வந்து ஸ்கெலிட்டல் மசில் தான். பைசப் அப்படின்றது வந்து ஒரு ஸ்கெலிட்டல் மசில் தான். ஸோ அப்போ அது என்னென்னா ஸ்ட்ரையேட்டட் மசில்னு அர்த்தம். இப்போ யார் ஸ்ட்ரையேட்டட் அப்படின்னா வந்து ஸ்கெலிட்டல் மசிலும் கார்டியாக் மசிலும் வந்து ஸ்ட்ரையேட்டடாக இருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து வாலண்டரி இன்வாலண்டரி அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்துட்டு யாரெல்லாம் வாலண்டரியாக இருப்பாங்கன்னா வந்து ஸ்கெலிட்டல் மசில் மட்டும்தான் வாலண்டரியாக இருக்கும். ஏன் அப்படி ஸ்கெலிட்டல் மசில் மட்டும்தான் வாலண்டரியாக இருக்கும்னா அது வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. வாலண்டரி அப்படின்றது நம்மளுடைய கண்ட்ரோலில் நம்ம கான்ஷியஸ் பிரகாரம் பண்ணுறது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்றது நம்மளுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். நம்ம கான்ஷியஸில் தான் வந்து அது மூவ் ஆகும். நம்மளை அறியாமல் வந்து மூவ் ஆக மாட்டோம். பட் இப்போ நம்ம ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஈசோஃபகஸ்குள்ளே போகுது அப்படின்னா வந்து ஈசோஃபகஸ்லேருந்து போய் நமக்கு டைஜஷன் எல்லாம் நடந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் நமக்கு தெரியாது. ஓகே. ஸோ பட் நமக்கு வந்து சாப்பிட்றது வரையும் தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது நம்ம கண்ட்ரோலில் வந்து இல்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கார்டியாக் மசில்ஸ். இப்போ வந்து ஹார்ட் வந்து என்ன பண்ண முடியும்னா அதனுடைய கான்ட்ராக்ஷன்ஸ், அந்த ஹார்ட் மசில்ஸினுடைய ஃபங்க்ஷனை வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ இதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா எதுக்கு ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் ப்ராப்ளம்லாம் வருது என்ன? ஸோ அதெல்லாமே வந்து இன்வாலண்டரி. ஓகே. கார்டியாக்கும் அந்த ஸ்மூத் மசில் ஃபங்க்ஷனும் இன்வாலண்டரி, ஸ்கெலிட்டல் மசில் மட்டும் வாலண்டரி. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு ஸோ அந்த ஸ்கெலிட்டல் மசிலில் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா அந்த ஸ்ட்ரையேட்டடான ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரையேட்டட் அப்பியரன்ஸ் எதனால் வரும்னா ஆக்டின் மயோசின் அந்த ஆல்டர்னேட் பேண்ட்ஸ்னால வரும். ஸோ அதெல்லாம் மசில் வந்து பார்க்கும்போது தெளிவாக பார்ப்போம். ஸோ அதில் தனியாக இருக்குது, ஹியூமன் ஃபிசியாலஜியில் தனியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பேரலல் ஃபேஷனில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அதான். ஸோ இப்போ வந்து இதை சுற்றி வந்து என்ன இருக்கும்னா ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மசில் பண்டில்ஸ் எல்லாம் சுற்றி வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ அதை தான் அவங்களே சொல்லியிருக்காங்க. யூ வில் see more about this in the chapter 20. ஸோ அதான் லொக்கோமோஷன். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கெலிட்டல் மசில், ஸ்ட்ரையேட்டட் அப்பியரன்ஸ் இருக்கா, அண்ட் திஸ் இஸ் வாலண்டரி. ஓகே. ஸோ இதுக்கு மேலே கூட எழுதி வச்சுக்கோங்க புக்கில். ஸோ இது வந்து என்னென்னா இது எல்லாமே நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த இது நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இது வந்து ஃபியூசிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய ஷேப்பை வந்து. ஓகே. ஸோ இதில் வந்து ஸ்மூத் மசில்ஸு நான் ஸ்ட்ரையேட்டடாக இருப்பாங்க. அதனால தான், அதாவது ஸ்ட்ரையேஷன்ஸ் இல்லாததுனால தான் அதுக்கு பேர் ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்ட்ரையேஷன்ஸ் இருந்ததுன்னா அது அப்படி சொல்ல முடியாது. ஸ்ட்ரையேஷன்ஸ் இல்லாதனால தான் அதுக்கு பேர் ஸ்மூத் மசில்ஸ்னு பேரே அதுக்கு தான். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து என்ன இருக்குன்னா நியூக்ளியஸ் வந்து இருக்குது. ஸோ அண்ட் இதனுடைய ஃபங்க்ஷன் வந்து இன்வாலண்டரி. ஓகே. வி கான்ட் ஏபிள் டு கண்ட்ரோல். ஸோ அதுதான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இது வந்து கார்டியாக் மசில். இந்த கார்டியாக் மசிலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த இன்டர்கலேட்டட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஜங்ஷன்ஸ் தான் 2 அட்ஜசன்ட் செல்ஸ்க்கு இடையில வந்து இருக்கக்கூடிய ஜங்ஷன். ஸோ அதுக்கு பேர் என்னென்னா இன்டர்கலேட்டட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்குமே இங்கே இந்த இருக்குது பாருங்கள் இன்டர்கலேட்டட் டிஸ்க். ஓகே. ஸோ இது வந்து என்னென்னா ஸ்மூத் கார்டியாக் மசில் ஃபைபர் அப்படின்றது வந்து என்னென்னா இன்வாலண்டரி தான். ஸ்மூத் மசிலும் இன்வாலண்டரி தான், இவங்களும் வந்து இன்வாலண்டரி தான். அந்த ஜங்ஷன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரையேட்டட். ஸோ இப்போ ஸ்மூத் மசில் ஃபைபர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபியூசிஃபார்ம் சொன்னீங்கன்னா அந்த 2 எண்டு வந்து அந்த மாதிரி இப்படி இருக்கும்னா அதுக்கு பேர் வந்து ஃபியூசிஃபார்ம். நீங்கள் இதுலேயுமே வந்து பார்த்துருப்பீங்க. ஃபியூசிஃபார்முக்குரிய எக்ஸாம்பிளாக வந்து ரேடிஷ் பார்த்துருப்போம். ஓகே. ஸோ அது வந்து அந்த ஷேப்பை தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அண்ட் டு நாட் ஷோ எனி ஸ்ட்ரையேஷன்ஸுமே வந்து இருக்காது. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் ஸ்மூத் மசில். இப்போ செல் ஜங்ஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுன்னா வந்து ஹோல்ட் தெம் டுகெதர். ஸோ ஹெல் ஜங்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த செல்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் லைக் நம்ம பிளட் வெசல்ஸ், நம்ம ஸ்டொமக்கு, ஸோ நம்ம இன்டெஸ்டின்னு இதில் எல்லாமே வந்து இவங்க தான் இருப்பாங்க. பிகாஸ் இது வந்து நம்மளால் வந்து இங்கெல்லாம் ஸ்மூத் மசில் தான் இருக்கும். அண்ட் இதெல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல்லையும் கிடையாது. தே ஆர் ஆல் இன்வாலண்டரி. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து அதாவது ஸ்கெலிட்டல் மசில்ன்றது ஸ்கெலிட்டல் அப்படின்றது வந்து ஸ்கெலிட்டல் சம்மந்தப்பட்ட இடத்துல மட்டும்தான் இருக்கும்.
கார்டியாக் அப்படின்றது ஹார்ட்டில் மட்டும்தான் இருக்கும். மற்ற எல்லா ரீஜனில் இருக்கிறது வந்து நம்மளுடைய ஸ்மூத் மசில் தான். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்வாலண்டரின்னு கொடுத்தாச்சு. ஸோ தே கேன் நாட் பி டைரக்ட்லி கண்ட்ரோல். நெக்ஸ்ட்டு வந்து கார்டியாக் மசில். ஸோ கார்டியாக் மசில் அப்படின்ற என்னென்னா இஸ் அ கான்ட்ராக்டைல் டிஷ்யூ. நமக்கே தெரியும் ஹார்ட்டோட மெயின் ஃபங்க்ஷன் கான்ட்ராக்ஷன் தான். ஓகே, ஸோ கான்ட்ராக்டைல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹார்ட்டில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். இப்போ இதில் என்னென்னா செல் ஜங்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து என்ன பண்ணுன்னா அந்த கார்டியாக் மசில் செல்ஸ் சொல்லுவாங்க, மயோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் வந்து. ஓகே, ஸோ அந்த மசில் செல்ஸ் கார்டியாக் மசில் செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணுவோம்னா ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஜங்ஷன் மூலிமா என்ன பண்ணால் ஒரு செல் இப்படி வருது, இப்படி இன்னொரு செல் இப்படி வருதுன்னா அதை வந்து ஜங்ஷன் மூலிமா என்ன பண்ணால் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டுருப்பாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஜங்ஷன், ஸோ அவங்க தான் யாருன்னா அந்த இன்டெகிரேட்டட் டிஸ்க் தான் நான் சொன்னேன்ல. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அலோ த செல்ஸ் டு கான்ட்ராக்ட் அஸ் அ யூனிட். இப்போ கான்ட்ராக்ட் அஸ் அ யூனிட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு செல்லு வந்து இப்படி 2 இது வந்து ஒரு ஜங்ஷன் மூலிமா வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா வந்து இந்த செல்லு வந்து ஸ்டிமுலஸை வாங்கி இது கான்ட்ராக்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜங்ஷன் மூலிமா இதை என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த ஸ்டிமுலஸ் இந்த செல்லுக்கும் போய் இதுவும் கான்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அதான் மொத்தமாக ஒரு யூனிட்டாக வந்து அவங்க ஃபங்க்ஷன் ஆகிறாங்க அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து நியூரல் டிஷ்யூ. இப்போ நியூரல் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா இது என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா நம்மளுடைய பாடிஸ் ரெஸ்பான்சிவ் ஏதாவது கண்டிஷன் வந்து நம்மளை சுற்றி இருக்க என்விரான்மெண்டல் கண்டிஷன் மாறும் பொழுது நம்ம நியூரான்ஸ் அந்த நியூரல் டிஷ்யூ தான் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு மெயினான ஒரு பாடிஸ் ரெஸ்பான்ஸே அதுதான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ நியூரான்ஸ் தான் வந்து நமக்கு என்ன தெரியும்னா யூனிட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டமோட யூனிட் வந்து நியூரான்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ நெஃப்ரான்ஸ் அப்படின்னா அது வந்து கிட்னிக்கு வருது. ஸோ நியூரான்ஸ் அப்படின்னா அது வந்து என்ன வரும்னா நியூரல் டிஷ்யூஸ்க்கு வருது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஸ்ட்ரக்சரல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்ட்ரக்சரல் as well as ஃபங்க்ஷனல். ஸோ இவங்க எல்லாமே என்னென்னா வந்து எக்ஸைட்டபிள் செல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நியூரோக்ளியல் செல்ஸ் அப்படின்றது என்னென்னா வந்து அந்த நியூரல் சிஸ்டமில் அந்த நியூரான்ஸை தாண்டி வேறு என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நியூரல் கிளியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து இருக்கும். இந்த நியூரோக்ளியா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்மளுடைய நியூரல் டிஷ்யூவில் மோர் தென் ஹாஃப் ஆஃப் த வால்யூம். ஸோ நம்ம நியூரான்ஸ் வந்து மெயினாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த நியூரானை விட மோர் தென் ஹாஃப் என்னவோ தான் இருக்குன்னா அந்த நியூரோக்ளியல் செல்ஸ் தான் வந்து இருக்கும் அப்படின்ட்டுருப்பாங்க. இப்போ நியூரான் வந்து ஒரு ஸ்டிமுலஸ் வந்து அதுக்கு வந்தது அப்படின்னா வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ நியூரான் வந்து இப்படி இருக்குன்னா ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அதுக்கு வந்து ஸ்டிமுலஸ் வந்து வரும். அது வந்த உடனே இது என்ன பண்ணுன்னா அந்த நியூரான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த பிளாஸ்மா மெம்ப்ரேன் வழியாக ட்ராவல் ஆகி போகும். ஸோ அப்படி ட்ராவல் ஆகி போகும்பொழுது அந்த எண்டிங்ஸில் வரும் பொழுது அந்த எண்டிங்ஸில் வந்து வரும். இப்போ நியூரான்னு பார்த்தோம்னா அதோட நியூரானோட ஸ்ட்ரக்சரையுமே வந்து நர்வஸ் சிஸ்டமில் பார்ப்போம். ஸோ இப்படி வந்து என்னென்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இது மாதிரி வந்து இந்த மாதிரி ஆக்சான் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நியூரான் எண்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த எண்டிங்ஸில் வந்து என்னவாகும்னா வந்து அவுட்புட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்டிங்கை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா அவுட்புட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த இது வந்து இந்த மாதிரி நீங்கள் வீடியோ வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த ஃபுல் வியூ வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பிகாஸ் ஹாஃப் வியூ அப்படின்னா வந்து இது வரையும் தான் தெரியுது, நான் பார்த்தேன். ஸோ இது வரையும் தான் தெரியுது. ஃபுல் வியூ வச்சு பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு இந்த என்டையர் பேஜுமே இதுவரையும் வந்து கவர் ஆகும். ஃபுல் வியூ வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா அவுட்புட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அவுட்புட் ஜோன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அதுக்கப்புறம் அங்கே போகும்பொழுது அந்த ஸ்டிமுலேஷனா இல்லை இன்ஹிபிஷனா அப்படின்றதெல்லாமே வந்து நமக்கு தெரியும். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல இருந்து என்னவாகும்னா அந்த இப்போது மசில் சிஸ்டம்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா அந்த எண்டிங்ஸ்லேருந்து உங்களுக்கு இன்டர்மஸ்குலர் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன ஸ்டிமுலஸ் வந்து வரும்னா இந்த இடத்துல அசிட்டைல் கோலின் வந்து ரிலீஸ் ஆகும். அது மாதிரி நிறையா வந்து இருக்குது. ஸோ அது வந்து சில அந்த ஸ்டிமுலேஷனை பொறுத்து அது வந்து இன்ஹிபிஷனா இல்லை அது ஏதாவது வந்து ஆக்டிவேட் பண்ணுமா அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நர்வஸ் சிஸ்டமில் படிக்கும்போது கான்செப்ட் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிடும். ஓகே, அண்ட் ஏதாவது நீட் 2022 ஆஸ்பிரன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீக்லி ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையுமே வந்து அவங்களுக்கு ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நீட் 2023 ஆஸ்பிரன்ஸ்க்கும் வீக்லி ஷெட்யூல் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.